மாவட்டம் லத்தேரி அடுத்த திருமணி பகுதியில் உள்ள பாலாற்றின் நடுவே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தற்காலிக மண்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தற்காலிக பாலத்தை 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக பாலாற்றின் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்காலிக மண்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் சுமார் 12 கிலோமீட்டர் சுற்றி வேலூருக்கு செல்லும் நிலை உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு தரமான ஒரு தற்காலிக பாலத்தை அமைத்து தர வேண்டும் என சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் தாயார்குளம் அருகே அமைந்துள்ள தனியார் மர இழைப்பு பட்டறையில் பாய்லர் திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் வடமாநில தொழிலாளி ராஜ்பவன் மற்றும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அவர்களின் குழந்தை அங்கித் என்கிற இருவரும் தீ விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட இருவருக்கும் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த கீழ்போட்டு கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி, ஒன்றிய கவுன்சிலர் பொன்மலர் சிவகுமார் தலைமை தாங்கிய நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தருமபுரி நோக்கி சென்ற தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களின் செய்தித்துறை இணை இயக்குநர் அண்ணாதுரை சென்ற கார் மீது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி மோதியது. இந்த விபத்தில் செய்தித்துறை இணை இயக்குநர் அண்ணாதுரை சிறிய காயங்கள் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்தில் மேலும் சுமார் 5 பேர் லேசான காயமடைந்தனர். ஓமலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் ஓட்டுநர் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்தியதும் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் அவர் என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பூசாலிப்பட்டி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்கு கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் இன்று குடிநீர் முறையாக வழங்க வலியுறுத்தி மக்கள் திடீரென கோவில்பட்டி கடலையூர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஜின்னா பீர் முகமது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் முறையாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாக கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.